ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல பார்ட்னர்ஷிப்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த ஒரு சம்மை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே பார்ட்னர்ஷிப்ல எந்த மெத்தட்ல சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ 25,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பி 50,000 இன்வெஸ்ட் பண்றாரு, சி 30,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் 7 மாசம் கழிச்சு தான் உள்ளே வராரு. 7 மாசம் கழிச்சு தான் உள்ளே வராரு. ஏ என்பவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து 9 மாசம் வரைக்கும் தான் உள்ள இருக்காரு. 9 மாசத்துக்கு பிறகு வெளியில போயிடுறாரு. இப்ப கடைசியா ஒரு வருஷம் கடைசியா அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3,900 ரூபாய் வருதுன்னா அதுல சி உடைய பங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ பி சி மூவரும் இணைந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஏ 25,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பி 50,000 இன்வெஸ்ட் பண்றாரு, சி 30,000 இன்வெஸ்ட் பண்றாரு. சி பார்த்தோம்னா 7 மாசம் கழிச்சு தான் உள்ளே வராரு. அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 7 மாசம் கழிச்சு தான் உள்ளே வராரு. ஏ 9 மாசம் வரைக்கும் தான் இருக்காரு. 9 மாசத்துக்கு அப்புறம் வெளியில போயிடுறாரு. கடைசியா ஒரு வருஷம் கடைசியா மொத்தமா லாபம் பார்த்தோம்னா ப்ராஃபிட் 3,900 ரூபாய் வருதுன்னா அதுல சி உடைய பங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்காங்க. ஏ 25,000. ஸோ மாசம் பாருங்க ஒரு 9 மாசம் உள்ள இருக்காரு. ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துல மொத்தம் 12 மாசம். ஸோ அதுல 9 மாசம் உள்ள இருக்காரு. அப்படி போட்டுக்காங்க இன்ட்டு 9. நெக்ஸ்ட் பி பாருங்க, பி ஃபுல்லாவே இருக்காரு. பி ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாவே இருக்காது 50,000. பி பார்த்தோம்னா 50,000 இன்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்காரு. அப்ப எத்தனை மாசம்? 12 மாசம். நெக்ஸ்ட் சி பாருங்க, சி 30,000 எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு? 30,000 இன்வெஸ்ட் பண்றாரு. அது 7 மாசத்துக்கு அப்புறம் தான் உள்ளே வராரு. அப்ப ஒரு வருஷத்துல மொத்தம் 12 மாசம். அதுல 7 போச்சுன்னா மீதி 5 இருக்கும். அப்ப இன்ட்டு 5 மாசம் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். 5 மாசம் தொழில முதலீடு பண்ணிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு 3க்கு ரேஷியோ எடுங்க. 3க்கு ரேஷியோ எடுங்க. காமனா பாருங்க எல்லா இதுலயும் 3 0 இருக்குது. அப்படியே 3 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணோமா இங்க 5 போயிடும். ஸோ இங்க 10 வரும். ஸோ இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணா 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க கேன்சல் பண்ணா 2. அதே மாதிரி இங்க கேன்சல் பண்ணா 2. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க வெறும் 3 மட்டும் தான் இருக்கு. 3 இஸ்ட். ஸோ 2 × 4 8. ஸோ இங்க வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அந்த லாபத்தை 3:8:2ல பிரிச்சோமா யாருக்கு எவ்வளவு போயின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏக்கான ஷேருக்கான ரேஷியோ, இந்த 8 அப்படிங்கிறது பிக்கான ஷேருக்கான ரேஷியோ, இந்த 2 அப்படிங்கிறது சிக்கான ஷேருக்கான ரேஷியோ. ஸோ நமக்கு தேவை சி உடைய அமௌண்ட் மட்டும் தான், சி உடைய ஷேர் மட்டும் தான். அப்ப சி உடைய ஷேர் பாருங்க 2 வகுத்தல் எப்பயுமே 3 ரேஷியோவோ 2 ரேஷியோ ஆட் பண்ணி வகுத்தல் போடணும். 3 + 2 + 8 13 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் 3,900. ஸோ இங்க அப்படியே கேன்சல் பண்ணா 3 டைம் வரும், 300 வரும். 300 × 2 = 600 ரூபாய். ஸோ சி உடைய பங்கு பார்த்தோம்னா 600 ரூபாய். சி உடைய பங்கு 600 ரூபாய். இதே கொஸ்டின்ல ஏ உடைய பங்கு கேட்டாங்களா? ஸோ ஏக்கான ரேஷியோ 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 13 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் 3,900. அப்படியே கேன்சல் பண்ணா 3 டைம் வரும். 3 × 3 9. இங்க ஒரு 2 0 இருக்குது. ஸோ 900 ரூபாய் பார்த்தோம்னா ஏ உடைய ஷேர். ஸோ இதே மாதிரி பிக்கு கேட்டாங்களா? இதே மெத்தட் தான். இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதே கொஸ்டின்ல இந்த மாதிரி மாதம் எதுவும் குறிப்பிடாம டைரக்டா ஏ 25,000, பி 50,000, சி 30,000 கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட், ஒரு குறிப்பிட்ட வருஷமோ மாசமோ கழிச்சு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்களா? அதாவது 3 பேருக்கு சேம் வருஷமா சேம் மந்த் இந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா அதுக்கு 3க்கு ரேஷியோ எடுத்துக்கலாம். ரேஷியோ எடுத்து டைரக்டா நம்ம இங்க என்ன சால்வ் பண்ணுவோம் அதே மெத்தட் டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாங்க.